டேய், என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். டேய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க மாட்டே. விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குடா. எங்கடாவன்? எங்க போனா இவன்? குப்பா நாயே, எந்திரிடா. மாமா மாமா இறங்குடா. ராத்திரி பூரா கதை யோசனை இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலையை போய் பாடுறா குப்பா. மாமா, நீங்க நாயை பேயணும்னாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பானு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்குன்னு கலக்க போறேன் நான், வச்சுக்கங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாடை அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா, அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி 4 வேளையாச்சும் விளக்குங்க. சொன்னா கேக்குறீங்களா? டேய், போயிரு, கொன்னே போடா. டேய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ, எந்திரா. பாம் 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 பாம். வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா? டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும், என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடு. மாப்பிள, மாமா மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் அடக்க வேண்டியவரா. அத பாடு கொடுத்துறாரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் நித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச் டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? ஏன்னா அவனுக்கு பாக்குறதுக்கே இருக்குது. மாப்பிள, சும்மா கிளம்புடு கொண்டேன். இந்த பொண்ணோட கழுத்து கவனி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை, ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன்ட் டிஸ்டர்ப். அது இல்லடா, கழுத்துல ஒரு கேட், ஒரு பூனை தொங்க பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. டேய், ஐயோ, எக்ஸசைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா, பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. அப்பா, ஒழுங்கா காலேஜுக்கு போய் நல்லா படி. கண்ட பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதெல்லாம் வச்சுக்காத, தெரியுதா? 12 மணிக்கு நான் கலைக்கு கொடுத்திருக்கிற பூஸ்ட் அத குடி. 4 மணிக்கு பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடு. சாயந்தரம் வரும்பொழுது அப்பா உனக்காக கஷாயம் எடுத்துட்டு வரேன். மாப்பிள, 9 to 10 வரைக்கும் சூப்பர் பிகர் வர நேரம்டா. அதுக்கு மேல போனா ராவுகாலம் ஏறு. ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். டேய், என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல, ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் டாப்பா இங்கிருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெற்றிருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா,
அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான். என்னடா நீங்க 2 பேரும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? 101க்கு டயல் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவங்க வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதாவது வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா. நீ வண்டி எடு. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் நீ உள்ளரு, நம்மால் வெளியே வரட்டான். என்ன உள்ள போங்க, உள்ள போங்க மாமா, உள்ள போங்க, உள்ள போங்க. விட மாட்டேன். வரேன், வரேன்டா, வரேன். மாமா, மாமா, துப்பாக்கி விட்டு போறா. என்னடா பண்றது? கால போய் விடுதா? ஆமாமா. மாமா, எங்க அப்பா செத்துறா. அவரா தாங்க நீ தான் கொண்டுட்டோன்னு சொல்றா. 2 பேர் சொல்றா கால விடுதோம். இந்த கொலையில 2 பேருக்கும் பங்கு இருக்குது. மாமா என்ன பண்றது? மாப்பிள, நம்ம இனிமே இங்க இருந்தோம்னா போலீஸ் பிடிச்சு தூக்குல போட்டுவிட்டா ஓடிடுவோம். ஓடிட்டா எங்க அப்பா கேரளா கொல்லி வைப்பாங்க. கொல்லி வச்சுற பத்தி யோசிச்சா நம்மளும் கொல்லி வச்சிருவாயிடா. வாடா ஓடிடுவோம் மாப்பிள. அப்பா கேட்ட தைரியமா வாடா. எங்க அப்பா ரொம்ப அநியாயம் பிடிச்சுடா. உயிரோட இருந்தப்போ நம்மள துரத்திக்கிட்டே இருந்தாரு. இப்ப செத்தும் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்ட் கரெக்ட். குப்பா, இப்ப என்ன பண்ண போறோம்? மாப்பிள பாண்டியா நேத்துல இருந்து ஓடி ஓடி இப்பதான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கான். உட்காந்தோம்ல 6 அமரம் யோசிப்பான். என்ன சொல்ற? தின்ன போத்து திங்கிறது அந்த பக்கம் தள்ளி திங்க கூடாது. ஒழுவ விட்டுக்கிட்டு என்னடா முறைக்கிற? பார்த்தா பயந்துருவோமா? அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கப்பா. பார்க்கத்தான் ஆள் இப்படி எந்திரிச்சு ஊடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, கிரக பிரவேசம் முடிக்காம நிப்பாட்ட மாட்டேன். ஜாக்கிரதை. மேட்டாதா உன்னை பார்த்து பயந்த முதல் ஆள் அவன் தான் நினைக்கிறேன். டேய் வா. அந்த பக்கம் போக சொல்லு. இப்ப பார்த்த பயமா இருக்கு. அது இருக்கணும். ஏய், ஏன்னா அவனை குப்பை மாதிரி எழுதி போயிட்டானுங்க. அதுவா? என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க. நான் தான் அவங்களை இங்கே தள்ளி விட்டேன். போற வயத்துல இந்த குப்பை வேற போட்டு போயிட்டான். என்ன இருக்குன்னு தெரியலையே. பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்னடா தனியா நின்னு யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போறா. வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண்கூட பாக்குறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாவணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அணைத்து முத்தமிட தூண்டுகிறது. என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறத வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு? நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையல்ல இது. ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரையா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரே, யாவரும் கேளி. மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விடக்கூடாது. கன்சாமி அண்ணே, முன்சாமி அண்ணே, நாங்க குளிக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து கலாட்டா பண்றாங்க. ஏய், யாராவது பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல கலாட்டா பண்றது? எல்லாரும் பார்க்கலாம். டேய், ஆள் வச்சா குளிக்க என்ன விட்டு ஓடாதீ. டேய் பாண்டியா, நீ உண்மையிலே பாண்டியன் தாண்டா. நான் என்ன பல்லவன் நான் சொன்னேன்? அங்க ஆளை காணோம். உங்ககிட்ட பேசணும். இவங்க இதுக்கு நம்ம பின்னாடியே வரான். இல்லையா? இல்ல, என்னப்பா? நான் உனக்கு அப்பா இல்ல, நீங்க தான் எனக்கு அப்பா. தெரியுதா?
எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? புரட்டி பாருங்க, பூர்வீகமே தெரியும். ஒரு கொசுவத்தி சுருள் சுத்துமே பிளாஷ்பேக். இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா என் கையில கொடுத்துட்டு என்ன அனாதையா விட்டுட்டு நட்டு போயிட்டாங்கப்பா. ஒன்னாக்கா போயிட்டானா? இனிமே என்ன பண்ண போற? நான் என்னப்பா பண்ண போறேன்? பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்குங்க. போச்சு போச்சு. இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வைய, அவன் உயிரை விட்டுருவான். அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதையா போட்டா? என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வாய தரக்கூடாது. என்ன வா. ஓய் ஆத்திய கவுதாச்சி வா. ஸ்ரீராம பவனம் கட்டிக்கிட்டது 2 கொண்டாட்டி, வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா? சுத்தமான அயோக்கியண்டா நீ. வரேங்க. யாருங்க இவங்க? என் ஃப்ரெண்டு மேஜர் சந்திரகாந்த் இல்ல, அவன் பையன். அப்படியா? மாப்பிள்ள நம்ம விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு போடுங்கடா. அப்பன்னு என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வாங்க. வாங்க உள்ள. வாங்கப்பா. அப்பா முத வீட்டுக்குள்ள வரேன். வலது கால எடுத்து வைக்கணுமா இடது கால எடுத்து வைக்கணுமா? ஏதோ ஒரு காலை வச்சு வா. ஐயோ தண்ணி சாப்பிடுறீங்களா? குடு. ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. சோடா ஒரு இருக்கா? ஆமா, அப்பா அப்படி இருக்காரு. அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பாண்டிச்சேரியில கடை வச்சாரு, அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு. எதுவுமே சரியில்லை, எல்லாம் நஷ்டம். நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் நான் சொல்றேங்க. அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா, பர்மா பஜார்ல கடை வச்சாரா, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி நேரா சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இப்ப சொன்னீங்க. டேய் நாம தேவையில்ல. இதத்தான் நான் முதல்ல சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஐயா அப்பா இந்து 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 என்னம்மா? கற்பகம், எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டா? வீட்டை சுத்தி காட்டதான். ஏன் நான் காட்ட மாட்டேனா? என்ன இது ஏன் சாயிலே இல்லையே? அவங்க அம்மா வேற, உங்க அம்மா வேற. நீங்களே சுத்தி காட்டுங்க. ஆ. நான் போய் இவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு சரி. பண்றேன். நீ போ. போமா? எரும முண்டா பரதேசி, இப்படி குடிச்சு சைக்கிள் மோதிய சைக்கிள் பிறந்திருக்க நீ. விடு மாப்பிள, அடிச்சனா இல்ல வேணா விடு. யார் தெரியுமே? என்ன சொன்னீங்க பாய்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் மாதிரி பழகி இருக்குமா? உள்ள கைய வர நீங்க குத்திர போற கம்மி. அப்படி இல்ல மாப்பிள, பேச்சு இருக்கு பாலு. மாப்பிள சாராயம்டா, ஊரல் சரக்கு. ஒரு 2 ரவுண்ட் அடிப்போம்டா. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சுதான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிறோம். மாப்பிள இரு மாப்பிள. பங்காளி சாரா எங்க வைக்கிறாங்க? நம்ம தோப்பலதான். எருமை அக்கறை, நம்ம இக்கறையா? என்ன குளிக்கிறேன் அங்க நிக்கிறேன். வா வா மாப்பிள, இதெல்லாம் ஒத்து வராது. இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடான். நமக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள லாயக்கு. போறாங்க இவனை. சரி, நீ கடையில துணி எல்லாம் பாத்துக்க, நான் குடிச்சு வரேன். ஆமா கரெக்ட் தான். என்ன லொகேஷன். தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு. கிராமம் கிராமம் தான். கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான். ஏப்பா ஒரு பால் எவ்வளவுப்பா? பால் இல்ல, குடுவ. சிறுசு 10 ரூபா, பெருசு 25 ரூபா. ஓஹோ. இந்தப்பா ஒரு பால் கொடுப்பா. அப்பா எவனும் பைத்தியாரம் துண்டை விட்டான். எவனா அவன் துண்டை விட்டு குளிக்கிறது? ஆழத்தில் போத என் மான மதந்து போத.
ஐயோ அட பாவி, இவனையும் காணும் துணியும் காணும். ஐயோ தம்பி, இந்த ஜட்டி மெட்ராஸ் பர்மா பஜார்ல 15 ரூபாய்க்கு வாங்கினது. போட்டிருந்தனால 5 ரூபாய் கழிச்சுக்கா. 2 ரூபா கூட கழிச்சுக்கிறா. மிச்சம் 8 ரூபாய்க்கு சாராயம் கொடு. இந்த துணிக்கு சாராயம் கொடுத்ததே பெருசு. ஏதோ என் மகன் சீன்ஸ் கேட்டதுனால கொடுத்தேன். இனிமே காசு கொடுத்தாதான் சாராயம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் வேணாம்யா. நான் யாரு தெரியுமா? வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நீ வேணா என்னை வச்சு படம் எடு. இப்ப கதை சொல்றேன், அதுக்கு அட்வான்ஸா 2 குடுவ கூடியா. இப்ப இப்படி ஆதாம வர மாதிரி அலைய விட்டான். ஐயோ, எல்லாம் பொம்பளைங்க துணியா இருக்க. நம்ம கற்பை காப்பாத்திக்க விட வழியே இல்ல. ஆண்டவன் மன்னிச்சிரு. சத்தம் போட்டு ஊற கூட்டாதமா, என் மானமே போயிடும். யோ, யாரியா நீ? நீயா? மான போதும் தெரியுதுல்ல. முதல்ல என் பாவாடை கொடுத்துரு. அது முடியாது. உன் பாவாடை தான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது. இந்த பாச்சால என்கிட்ட வேணாம். மரியாதை என் பாவாடை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நானே வந்து எடுத்துக்குவேன். ஐயோ வந்துடாதம்மா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. ஏன்னா விபத்தாயிர போகுது. நான் சொல்றது நம்பு. என்னையா என்னென்னமோ கதை சொல்ற? கதையா? கதை இல்லம்மா, நிஜம்தான். வேணா சாம்பிள் இதுக்கு மேல காட்ட முடியாது. நீ மோசமான ஆளியா? முதல்ல என் பாவாடை என்கிட்ட கொடு. என்னது? நான் மோசமான ஆளா? நான் மோசமான ஆளா என்ன பண்ண தெரியுமா? இப்ப இங்கே அவுக்கணும். அவுக்கிட்டா? யோ வேணாம், கட்டி கலப்போ. திரும்ப வேண்டாம் இருப்ப சொல்ற? இல்லையா, இஷ்டத்தோட தான் சொல்றேன். போய்யா. அப்படி இருக்கணும். என்னமோ ஆள் தெரியாம ஆள்கிட்ட வந்து மோதிக்கணும்.